அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 5 நிமிட மதரசா. குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. ஈசா நபியின் அற்புதங்களும் சிறப்புகளும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ அழைப்பு பணியில் ஈடுபட்ட போது சமுதாயம் அவர்களை பொய்யர் என கூறியது. எனவே இவர்களின் நபித்துவத்தை நிரூபிப்பதற்காக ஏராளமான அற்புதங்களை அல்லாஹ் அருளினான். இது பற்றி புனித குர்ஆனிலும் பல இடங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, தந்தையின்றி பிறந்தது, மழலை பருவத்திலே பேசியது, அல்லாஹ்வின் அனுமதியுடன் இறந்தவர்களை உயிர்ப்பித்தது, பிறவி குருடர்களுக்கு பார்வை வழங்கியது, மண்ணில் பறவை செய்து அதில் ஊதி பறக்க விட்டது, குஷ்ட நோயாளிகளை கைகளால் தடவி குணப்படுத்தியது, வீடுகளில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களை வெளியிலிருந்து சொல்வது ஆகியவை. மேலும் தமது சீடர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்திட வானிலிருந்து உணவும் இறங்கியது. இறுதியாக எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக அல்லாஹ் தஆலா இவர்களை உயிருடன் விண்ணில் உயர்த்தி விட்டான். கியாமத் நெருங்கி வரும் கடைசி காலத்தில் விண்ணிலிருந்து இறங்கி தஜ்ஜாலை கொலை செய்ய வருவார்கள். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். கிளி. அல்லாஹ் தஆலா சில பறவைகளுக்கு தனித்தன்மைகளை வழங்கியுள்ளான். அவற்றுள் கிளியும் ஒன்று. அது பெரும்பாலும் பச்சை நிறமுடையது. அதன் குரல் மிக இனிமையானது. அதனை ரசிப்பதற்காகவே மக்கள் அதனை தமது வீடுகளில் வளர்க்கின்றனர். அது புத்தி கூர்மையுள்ளது. சொல்வதை திருப்பி சொல்லும் திறன் கொண்டது. அதன் முன் கண்ணாடியை வைத்து பேச பழகுவார்கள். ஒருமுறை சொல்லிக் கொடுத்தாலே போதும், பேச ஆரம்பித்து விடும். அந்த சின்னஞ்சிறு பறவைக்கு இத்தன்மைகளையும் திறனையும் கொடுத்தவன் யார்? நிச்சயமாக இது அல்லாஹ்வின் ஆற்றல்தான். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. எல்லா நிலையிலும் தொழுதிருங்கள். நின்று தொழுங்கள், இயலாவிட்டால் உட்கார்ந்து தொழுங்கள், அதுவும் இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுகையை நிறைவேற்றிடுங்கள் என நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அவர் அறிவிக்கின்றார்கள். ஸஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்படுகின்றது. 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. பயணத்திலிருந்து திரும்பும் சுன்னத்தான முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலிருந்து திரும்பி வந்ததும் முதலில் பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காய் தொழுவார்கள். பிறகு மக்களை சந்தித்த பின் வீட்டுக்கு செல்வார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அல்லாஹ் மன்னிப்பான் என நம்புவது. அல்லாஹ் தஆலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாவது, நான் பாவங்களை மன்னிப்பவன் என எவர் நம்புகிறாரோ அவர் எனக்கு இணை வைக்காத வரை அவர் பாவங்களை மன்னிப்பேன் என அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. வட்டியை புசித்தல். மனிதன் வேண்டுமென்றே ஒரு திருகமாவது வட்டி பணத்திலிருந்து சாப்பிடுவது 36 தடவை விபச்சாரம் செய்வதை விட கொடிய பாவமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 7வது தலைப்பு ஒரு உலகத்தை பற்றி. அல்லாஹ்விடம் உலகத்தின் மதிப்பு. ஒரு ஈயின் இறக்கையாவது உலகத்தை அல்லாஹ் மதித்திருந்தால் எந்த காஃபிருக்கும் ஒரு மிடர் தண்ணீரை கூட அல்லாஹ் தந்திருக்க மாட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. சொர்க்கவாசிகளுடன் அல்லாஹ்வின் நட்பு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நாம் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள். மேலும் சோனத்தில் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கிறது. அதில் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது மிகவும் மன்னிப்பாளனான மிக்க கிருபையுடையவனான அல்லாஹ்வின் விருந்தாகும் என அல்லாஹ் கூறுவான். இது சூரா ஹாமீம் சஜ்தாவிலே தன்னுடைய அடியார்களை நேசிக்கக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் கூறுகிறான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். குர்ஆனில் எல்லா நோய்க்கும் மருந்துண்டு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். நாம் நம்பிக்கையாளர்களுக்கு நோய் நிவாரணியாகவும் அருளாகவும் உள்ளவற்றையே குர்ஆனில் இறக்கி வைத்திருக்கின்றோம். சூரா பனு இஸ்ராயிலே குர்ஆனில் எல்லா நோய்க்கும் மருந்துண்டு என்ற ஆயத்தை அல்லாஹ் விளக்குகிறான். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள், அதனால் நீங்கள் இறையச்சம் உடையோர் ஆகலாம் என சூரா பக்ராவிலே அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் எந்த நலவை நமக்கு கூறுகிறானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ் எதை விட்டு தவிர்த்திருக்கும்படி நமக்கு ஏவுகிறானோ அதை விட்டு தவிர்க்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.
சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். خيري سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.